Hi friends, welcome to NELM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக் வச்சு ஒரு சூப்பரான டிஃபரண்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பவுல்ல ஒரு 4 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஆயில் வந்து கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அடிச்சு வச்சிருக்க அந்த முட்டை கலவையை சேர்த்துடலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன வயர் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இதை லைட்டாக வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்க அந்த முட்டை கலவையை இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நமக்கு நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ அதை நம்ம ஆற வச்சுட்டு டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக நம்ம வந்து பொரிக்கிறதுக்காக மேல் மாவுக்காக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. அடுத்ததாக மைதா 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், ரொம்ப வந்து கெட்டியாக இருக்க வேணாம், கோட் ஆகிற பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் ஒரு 4-5 ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பாயில் பண்ணி எடுத்த எக் பாருங்கள் அழகாக டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை வந்து நம்ம மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் முக்கி எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு கோட்டிங் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். 2 தடவை வந்து நம்ம மாவுலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் சேர்த்து முக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பராக எக் ஃபிங்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.